புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இயேசு ராஜா, எங்களோடு பேசுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். யோபு 25 அதிகாரம். யோபு 25 அதிகாரம். அதுல 6 வசனத்தோட வாசிப்போம். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25:6. புழுதியா இருக்கிற மனிதனும் பூச்சியா இருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியா? புழுதியா இருக்கிற மனுஷன், புழுதியை பார்த்துருமா? புழுதி அதை எடுத்தா என்ன பண்ணும்? அப்படியே பறந்து போயிடும். ஸ்தோத்திரம். ஊதுனா பறந்து போயிடும். நீங்க மனுஷன் நான் பெரியவன் நீ பெரியவன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம், எனக்கு அவ்வளவுக்கு எனக்கு அது இருக்கு என்னென்னமோ சொல்லி நம்ம என்ன பண்றோம்? இல்லை, எனக்கு அருமையா தேவ பிள்ளைகளே, மனுபுத்திரன வாழ்க்கை புழுதி மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுபுத்திரன் பாருங்க, சொல்ல புழுதியா இருக்கிற மனிதன் பூச்சி என்று சொல்லப்படுது. பூச்சி பாருங்க, பூச்சி. மனுஷ வாழ்க்கை பூச்சி மாதிரிதான். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆனா அந்த மனிதனை என்ன பண்ணாரு? பூச்சியா இருக்கிற மனுஷன், புழுவா இருக்கிற மனுஷன், இந்த மனுஷன் என்ன பண்றான்? ஆண்டவர் சரியா தேட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் திறமையில எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி இல்லை. அருமையா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஈவாக கொடுத்திருக்கிறான். நம்மளை படைத்த தேவன் என்ன பண்றான்? இதோட எல்லாவற்றையும் பாருங்க. ஆண்டவர் நம்மளை மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானவருக்கு சிங்காசனம், பூமியருக்கு பாதபடி இந்த புழுவை, இந்த பூச்சியை நோக்கி பார்க்கிறார். எனக்கு அருமையா தேவ பிள்ளைகள், தேவ சமூகத்தை நம்ம தாழ்த்தும் பொழுது நீ வசனம் சொல்கிறது. யோபு 26 அதிகாரம். அதுல பாருங்க 7 வசனம் சொல்லுது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியில் விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். அந்தரங்கத்துல என்ன பண்ணுதான்? தொங்குதான் பூமி. அந்தரங்கத்துல தொங்குது பூமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொங்க விட்டுருக்காரு. ஆமா, நம்ம எப்படி பலூன்ல காத்து தொங்குறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது? தொங்கிதான் இருக்கு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தருக்கு சொல்லுவாங்க, எல்லாமே ஆண்டவர் நீங்க தந்ததுன்னு சொல்லி நம்ம ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? அது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இல்ல, நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மளை என்ன பண்ணாரு? சோதரம் தொங்க பூமியை விட்டு தொங்குற மாதிரி எப்படி பழுவன் மாதிரி கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது? காத்து மாதிரி தான். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த காத்து இருக்கிறதான் இதுல சோதரம் என்ன செய்யணும்? ஆனா தேவன் கொடுத்த ஜீவனை நம்ம சரியா பயன்படுத்தி ஆண்டவருக்காக அது செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, 8வது, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் புறத்தினால் மேகம் சோதர கிளிகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தண்ணியை நம்ம கட்டி வச்சுக்கிறான். கர்த்தருக்கு பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. சர்வ வல்லமான தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். இந்த புழுவாகிற மனுஷன் எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் விரோதமா பேசுறாங்க, எத்தனை காரியத்தை செய்யறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறந்து போயிறாங்க. கர்த்தருக்கு மகிமை. நம்ம வாழ்க்கை நம்ம அப்படி ஒருபோது இருக்கவே கூடாது. ஆமா, அவருக்கு உண்மையாகவே நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை ஏசப்பாட்ட வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே புழுதியா இருக்கிற மனுஷன், பூச்சியா இருக்கிற மனுஷன், ஆண்டவர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க கொடுத்தது ஆண்டவர், நீ கொடுத்த ஈவு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆமே சோதரம் சுபாவங்களை நன்மைகளை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல அழகாக பொழுதுபட்டிருக்கு பாருங்க. கர்த்தருக்கு சோதரம். மனுபுத்திரன் எம்மாத்திரம் என்றான். எம்மாத்திரம் என்றான். மேல 5வது வசனம் சொல்லுது பாருங்க. 4:5 பாருங்க. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? சந்திரனும் அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசமாய் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பாவத்துல பிறந்த மனுஷன் எப்படி பரிசுத்தமாக முடியும்? அவர் பரிசுத்தமாக தான் பரிசுத்தமாகும். புழுதியில் இருக்கிறவனை இன்னொரு வசனம் தேசியா சொல்ற, புழுதி இருக்கிறவன தூக்கி ஆமை ஆசீர்வதிக்கிற தேவனாக. புழுதியில் இருக்கிறவனை தூக்குகிறேங்கிறார். நம்ம புழுதியில் இருக்கிற நம்மளை என்ன பண்ண தூக்கி அழகு பார்க்கிற தேவன். சோத்திரம். பாருங்க எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்ம கண்டடைது எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க.
அவருக்காக நீங்க ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்காக உத்தமம் வாழுங்க. உயிரோடு இருக்க நாளெல்லாம் இயேசுக்காக வாழுங்க. எதுக்காக வாழாம இயேசுக்காக வாழுங்க. உங்க குடும்பம் நிச்சயமாக சமாதானத்தினால நிரம்பும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். நான் ஜெபணுமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எம்மாத்திரமப்பா ஆண்டவரே, ஒரு புல்லுவாக ஒரு பூச்சியாக இருக்க வாழ்க்கை. ஆனாலும் ஆண்டவர் நாங்கள் ஏதோ சொல்லி நாங்கள் பெருமை பாராட்டிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரமப்பா, எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே, எல்லாம் நீங்க கொடுத்த கிருபை ஆண்டவரே. பூமியை தொங்க வைத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. நட்சத்திரங்கள்லாம் பேரிட்டு அழைக்கிற தேவன், அற்புதங்களை செய்ய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோ. கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன்